புறநானூறு 400 பாடல்களை உடையது. புறம் செய்திகளைப் பற்றி கூறுகிறது. ஒரு மன்னனுடைய வீரம், கொடை, போர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் புறநானூறு. 18வது பாடல் குடப்புலவேனார் பாடல். பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு நீரின் முக்கியத்துவத்தைப் பற்றி அறிவுரை கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. விழுமியம் நீர்வளம். திணை பொதுவியல் திணை. புலவர் மன்னனை வணங்கி, உன்னுடைய ஆயுள் ஒன்று 10 கோடி என பெருகி நீண்ட ஆயுளைப் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறார். உன்னுடைய நாட்டில் காஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அதனை வாளை மீன்கள் உண்டு மகிழ்கின்றன. அகன்ற பெரிய அகழியை உடையவனே, நீண்ட நெடிய வானத்தை தொடும் அளவிற்கு மதிலை உடையவனே, நாம் இறந்த பின்பும் நம்முடைய புகழ் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் நான் கூறும் அறிவுரைகளை கேள். இந்த உடல் நீர் மிக அவசியம். உணவு கொடுப்பவரை உயிர் கொடுத்தவராக கருதப்படுவார்கள். தானத்தில் மிகவும் சிறந்தது அன்னதானம். நிலத்தையும் நீரையும் படைத்த இறைவன் உணவையும் உயிரையும் படைத்துள்ளான். உழவர்கள் விதை விதைத்துவிட்டு வானை நோக்கும் புன்செய் நிலமாயின் மன்னர் முயற்சி பயன்படாது. ஆதலால் போரை விரும்பும் பாண்டியன் நெடுஞ்செழியனே, நீர்நிலைகளைக் கட்டினால் காலந்தோறும் உன்னுடைய புகழ் நிலைத்து நிற்கும். மக்களுக்கு பயன்படும் நீர்நிலைகளான ஏரி, குளங்கள், அணைகள் இவைகளைக் கட்டினால் மக்களின் விவசாயத்திற்கு பயன்படும். உன்னுடைய புகழும் நிலைத்து நிற்கும் என்று பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு குடப்புலவியனார் அறிவுரை வழங்கினார்.